ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஆதார் சம்மந்தமான ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ குறிப்பாக நீங்கள் ஆதார் கார்டு எடுத்து 10 வருஷத்துக்கு மேலே ஆகியிருந்து உங்களுடைய ஆதார் கார்டில் 10 வருஷமாக எந்த ஒரு டெமோக்ராஃபிக் டீட்டெயில்ஸும் அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, உடனடியாக டெமோக்ராஃபிக் டீட்டெயில்ஸ், அதாவது பிஓஐ மற்றும் பிஓஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப்க்கு எதனா ஒரு டாக்குமெண்ட் கொடுத்து உங்களுடைய டெமோக்ராஃபிக் டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணிக்கோங்க ஆதாரில் அப்படின்னு சொல்லி யுஐடிஐ தரப்புலன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ டெமோக்ராஃபிக் டீட்டெயில்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பாலினம், முகவரி, அட்ரஸ், இதுதான் வந்து டெமோக்ராஃபிக் டீட்டெயில்ஸ். ஸோ கடந்த 10 வருஷமாக நீங்கள் உங்கள் ஆதார் கார்டில் இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஏதாவது ஒன்று அப்டேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் புதுசாக அப்டேட் பண்ண தேவை கிடையாது. இன்கேஸ் நீங்கள் இது வரைக்குமே எந்த ஒரு டெமோக்ராஃபிக் டீட்டெயில்ஸும் உங்கள் ஆதார் கார்டில் அப்டேட் பண்ணல அப்படின்னா, உடனடியாக நீங்கள் அந்த ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டியும் அட்ரஸ் ப்ரூஃப்க்கான டாக்குமெண்ட்டும் கொடுத்து அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ இப்போது நீங்கள் கேட்கலாம், நான் வந்து கடைசி ஒரு 2 வருஷம் அல்லது 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஃபோன் நம்பர் மாற்றியிருந்தேன் அப்படின்னா இப்போ தேவையா அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஃபோன் நம்பர் மாற்றிருக்கீங்க, ஃபோன் நம்பர் கரெக்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை எடுத்துக்க மாட்டாங்க. புதுசாக இப்போ நீங்கள் ஆதாரை அப்டேட் பண்ணி தாங்க ஆகணும். ஸோ அப்டேட் பண்ணுறதுக்கு கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 14 டிசம்பர் 2023. இன்றைக்கி தான் வந்து லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போது அந்த லாஸ்ட் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. மேலும் 3 மாதத்துக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. மார்ச் 14, 2024 வரைக்கும் இந்த தேதியை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த தகவல் பார்த்தீங்கன்னா இந்த யுஐடிஐ வெப்சைட்லேயோ அல்லது மை ஆதார் அப்படிங்கிற போர்ட்டல்லையோ பார்த்தீங்கன்னா இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. பட் நிறையா நியூஸ் சேனலில் முதற்கொண்டு எல்லாத்துக்கும் அப்டேட் வந்துருச்சு. மேபி இன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆதார் போர்ட்டலில் அப்டேட் பண்ணிடுவாங்க. இதில் கடைசி தேதி 14/12/2023 தான் இருக்குது. பட் கடைசி தேதி பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. மார்ச் 14, 2024 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மை ஆதார் அப்படிங்கிற இந்த போர்ட்டலில் போய்ட்டு நீங்களாகவே உங்களுடைய டாக்குமெண்ட்டை வந்து அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு காசும் கிடையாது. மார்ச் 14, 2024 வரைக்கும். அதுவே நீங்கள் ஆன்லைனில் பண்ணாமல் வெளியே ஆதார் சேவை மையம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அங்கே போய்ட்டு அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் 50 ரூபா இதுக்குன்னு காசு கட்டி தான் ஆகணும். ஆன்லைன் போர்ட்டல்லே சுலபமாக நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்து உடனடியாக நீங்கள் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இப்போது இந்த டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுறதுனால உங்களுடைய பெயரோ, நேம், டேட் ஆஃப் பர்த்தோ, அட்ரஸோ, ஜெண்டரோ எதுவுமே மாறாதுங்க. இது ஜஸ்ட்டு ஒரு வெரிஃபிகேஷனுக்காக தான் அப்டேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே ஆதார் தரப்புலேருந்து யுஐடிஐ தரப்புலேருந்து தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம இதை அப்டேட் பண்ணுறதுனால நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அட்ரஸ் எதுவுமே வந்து மாறாது. சப்போஸ் உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்க டீட்டெயில்ஸுக்கும் இப்போ நீங்கள் போகிறீங்க பார்த்தீங்களா, அந்த டாக்குமெண்ட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வைப்பீங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய டெமோக்ராஃபிக் டீட்டெயில்ஸும் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து அந்த அப்டேட்டை கேன்சல் பண்ணிடுவாங்க. நீங்கள் ரிக்வஸ்ட் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணுவாங்க. அந்த அப்டேட்டை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. புதுசாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அப்டேட் ஆயிடாது. இதுக்குன்னு தனியாக நீங்கள் பே பண்ணி தான் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த தகவல் கட்டாயம் எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுறதுனால என்னோட டீட்டெயில்ஸ் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது. அந்த மாதிரி சேஞ்ச் ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 14, 2024. அதுக்குள்ளே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலமாக அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா. ஸோ எப்படி அப்டேட் பண்ணி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். இந்த தகவலை முடிஞ்சாலும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.